கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord Jesus Christ. என்னுடைய சாட்சியை மிகவும் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஏவப்படுகிறேன். Before we meditate on the scriptures, I am urged to share with you in brief my testimony. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். I was born and brought up into a Roman Catholic family. என்னுடைய சிறுபிராயம் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே காணப்பட்டது. From my childhood there was in me a desire to serve the Lord Jesus Christ. நாளாக ஆக உலகத்தின் பாவத்தின் அழுத்தத்தால் ஒரு பக்கத்தில் அந்த வாஞ்சை குறைந்தாலும் மற்றொரு பக்கத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ளவனாகவே நான் காணப்பட்டேன். As days passed, as I grew up in this world, on the one hand this desire reduced in me, but at the same time, on the other hand, there was a desire in me that I must live a life pleasing to the Lord. வாலிப பிராயத்தின் பாவங்கள் என்னை அதிகமாக அழுத்தி பிடித்து கொண்டிருந்தது. The sins of youth started pressing and oppressing me. அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக நான் பல விதங்களில் பிரயாசப்பட்டேன். I tried all kinds of ways and means to be delivered from these sins of youth. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற 14 பாடுகளின் பகுதிகள் உண்டு. In the Roman Catholic faith, there are 14 aspects to the sufferings of Christ. ஒரு முறை ஒரு பெரிய மலையில் இந்த 14 ஸ்தலங்களையும் என்னுடைய முழங்காலால் நடந்து போய் தொழுது கொண்டு வந்தேன். And there was a place where these 14 sufferings were depicted at the foot of a particular mountain, and to be delivered from my sins, one day I went on my knees to all these 14 spots. இருந்தாலும் என்னுடைய ஜீவியத்தில் எந்த விதமான விடுதலையும் இல்லை. But there was still no deliverance in my life. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த பயிற்சி மடங்களுக்கு போனால் அவர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை செய்யலாம் என்று எண்ணி நானும் ஒரு குருவானவராக படிக்கும்படி கடந்து போனேன். So I was wondering, well, if I go to be trained to become a priest and join with the brothers there, maybe I might live a life pleasing to God. So I went there and I also was recruited into being a brother. என்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு நான் ஒரு வருடம் அவர்களோடு சேர்ந்து படிக்கக்கூடியதாக இருந்தது. After my school education, I went to study with them and I was with them for 1 year. அதிலே 1 month கோர்ஸ் என்று சொல்லி ஒரு மாதம் ஒரு விசேஷித்த கோர்ஸ் நடத்தினார். And there was a special 1 month course. அதன் முடிவிலே பரீட்சை இருந்தது. At the end of which there was an exam. அந்த பரீட்சையில் இதற்காக போயிருந்த பலராகிய நாங்கள் எல்லாரும் அந்த பரீட்சை எழுதினோம். And many of us who were there went and wrote that exam. சிலர் அந்த பரீட்சையில் தோல்வி அடைந்து இவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள் என்று சொல்லி தள்ளப்பட்டனர். There were some who failed in the examination and they were rejected from serving God because of this failure. அந்த தள்ளப்பட்டவர்களில் நான் ஒருவனாக இருந்தேன். And I was one of those who were rejected. உங்களுக்கு ஆங்கிலத்தில் போதுமான அறிவு இல்லை, ஆனபடினால் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, போய்விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். They told me to go away, that you cannot do this ministry because you do not have sufficient English knowledge. இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற மிகுந்த ஆவலோடு கடந்து போன எனக்கு தள்ளப்பட்டதுதான் பரிசாக கிடைத்தது. So I who went forward with great enthusiasm and desire to serve Jesus, to live a holy life, and my reward was rejection. என்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு துக்கத்தோடு திண்டுக்கல் அந்த குரு மடத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொண்டிருந்தேன். So I set out from that monastery in Dindigal with my suitcase and stood at the bus stand. வருகிற வழியில் நான் தனியாகவே வந்து கொண்டிருந்தேன். வருகிற வழியில்
நான் பரலோகத்தை பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, ஆங்கிலம் தெரிந்தால் மாத்திரம்தான் உமக்கு ஊழியம் செய்ய முடியுமா, இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய வழி இல்லையா என்று சொல்லி என்னுடைய மனதிலே அங்கலாய்த்து கொண்டு பஸ் ஸ்டாண்டை வந்து சேர்ந்தேன். As I was making my way back alone to the bus stand, I looked up into the skies and said, "Oh Lord, to serve you, is it essential to know the English language? Is there no other way?" And with great sorrow I proceeded to the bus stand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில நாட்கள் வீட்டிலே என்னுடைய நாட்களை கழித்தேன். A few more days I spent at home. அப்பொழுது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் பல சொசைட்டிஸ் உண்டு. அதிலே மற்றொரு சொசைட்டியை சேர்ந்தவர்கள் என்னை ஊழியத்துக்கென்று அழைத்து சேர்த்து கொண்டார்கள். There are various sects or societies in the Roman Catholic faith, and members of another society, they called me to do the ministry in their society. அங்கு போய் ஒரு வருட காலம் அவர்களோடு சேர்ந்து நான் காலேஜில் படித்து கொண்டிருந்தேன். So I joined them and I was 1 year in college studying with them. அங்கே உள்ளதான பயிற்சி முகாமுக்கு நான் சென்றபோது, When I went there for training, என்னுடைய வாஞ்சிக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஜீவியத்தை என்னால் அனுபவிக்க முடியாதவனாக காணப்பட்டேன். I was not able to live a holy life according to my desire and expectation. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நான் விரும்பவில்லை. I have no time. I do not want to go into details. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை செய்வதை விட வீட்டில் போய் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை செய்வது நல்லது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து நானே தப்பித்து வந்துவிட்டேன். Then I told myself it is better to live a good family life than live this kind of a life, and so I escaped from there. நான் யாரையும் குறை கூறும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதில்லை. I am not trying to criticize anyone by these words. என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை என்பதைத்தான் நான் அறிவிக்கிறேன். I am only telling you that I was not able to experience these things. மறுபடியுமாக வந்து என்னுடைய நாட்களை வீட்டில் செலவழித்துக் கொண்டிருந்தேன். So I spent a few more days at home. மற்ற கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றி எனக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு உறுதியான கத்தோலிக்க குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். I was brought up into such a staunch Roman Catholic family that I had no knowledge at all about other Christian faiths. இப்படி சில நாட்கள் வீட்டிலே என்னுடைய நாட்கள் கடந்து போயிற்று. This is how a few days passed in my house. நான் சிறு பையனாக இருக்கும்போது என்னுடைய ஊரில் நடந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வந்தது. When I was a small boy, something that happened many years ago in my hometown came to memory. ஒரு தாழ்ந்த வகுப்பை சார்ந்த ஒரு சகோதரன் ஒரு உயர்ந்த வகுப்பை சார்ந்த ஒரு சகோதரியோடு தகாத முறையில் நடந்தபடியினால் அவரை கட்டி எல்லாரும் ஒரு வண்டியில் கட்டி இரவெல்லாம் அவரை அடித்து நொறுக்கினார்கள். There was a young boy of a lower class who lived or did something, walked in an indecent manner with a girl of a higher class, and because of which he was tied and he was beaten up very badly. அப்பொழுது நான் எத்தனையோ உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் தாழ்ந்த வகுப்பினரை கெடுத்து விடுகிறார்களே, அவர்களை பற்றி ஒருவரும் விசாரிக்கிறதில்லை, கேட்கிறதில்லை. ஆனால் இந்த எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்களை எல்லாரும் சேர்ந்து இப்படி அடிக்கிறார்களே, இது ஏன் என்று பலரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாரும் என்னை திட்டினார்கள். சிறு பையன் இப்படி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, ஓடி போடா என்று சொல்லி எல்லாரும் என்னை திட்டினார். As a small boy, I went about asking people. There are so many people of the upper class who walk indecently, who live immoral lives, and nothing is done about what they do. But when a man of a lower class does something wrong, he is beaten up. Why is the reason? And they all would scold me and say, "You're a small boy, don't ask such silly questions," and they would chase me away. அந்த நாள் முதல் கொண்டே எனக்குள்ளே ஒரு அக்கினியை போல ஒரு காரியம் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. From that day a fire started burning inside me. நியாயம் செய்தால் ரெண்டு பேருக்கு ஒரே நியாயம் செய்ய வேண்டும், இப்படி வித்தியாசமாக நடத்துகிறார்களே, இது ஏன், இதற்கு ஒரு வழி இல்லையா என்று நான் சிந்தித்தேன். If justice is done, it should be done to both parties. Why is there partiality, was my question. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படி ஆயிலும் நான் ஒரு லாயராக படித்து இப்படி ஒரு பக்கமாக கிரியை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வீட்டுக்கு தெரியாமல் எங்களுடைய வீட்டிலே
தோட்டத்தில் வேலை போகிறவன் போல நான் ட்ரெஸ் உடுத்தி கொண்டு வீட்டுக்கு வெளியே எங்களுடைய தோட்டத்தில் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு வீட்டுக்கு தப்பி நான் ஓடி வந்தேன். So I made a decision to become a lawyer so that I might fight against those who work in society with biased and vested interests. So I put on my clothes as though I was going to work in the garden, and when I went to the garden I changed into other clothes and escaped from home. இது 1972 வருடம் என்று நினைக்கிறேன். I think this was in the year 1972. அப்படி படிக்கும்படியாக திருச்சிக்கு வந்தபோதுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். And when I came to Trichy to study, that was when I was saved. தற்காலிகமாக ஒரு ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தேன். So temporarily I was working in a hotel. அந்த நேரத்தில் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் மூலமாக நானும் பெந்தகோஸ்தே கூட்டங்களுக்கு போய் ரட்சிக்கப்பட்டேன். Through a friend who was also working in the hotel, who was saved, I began to attend Pentecostal meetings and I was saved too. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. That gave me great joy. லாயராக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அதன் பிறகு இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரும்படியாக பிரயாசம். So I put aside my intention to become a lawyer and started laboring to grow spiritually. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். The Lord anointed me. ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு வா என்று அழைக்கிறதாக. One evening in prayer, while everyone was praying, I saw a vision where God appeared to me, calling me to serve Him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக என்னை ஆண்டவர் இப்படி ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி அந்த தரிசனத்தை நான் சொன்னபோது, நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஊழியத்துக்கு வர வேண்டும், அதற்கு முன்பாக உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்கி வர வேண்டும் என்றார்கள். So when I explained this vision to those who were with me, they said, you are called for the ministry, so you have to step out to serve God, but before that you have to get the permission from your parents. நிச்சயமாக பெற்றோர்கள் இந்த பெந்தகோஸ்த மார்க்கத்தில் ஊழியம் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனபடினால் என்னைத்தானே ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தார். ஆனபடினால் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், வீட்டுக்கு போனால் என்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டாலும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். I was certain that permission would be denied in the Pentecostal mission by my parents. So I said, God has called me, isn't it? So you must allow me to serve God. My parents will not give me permission, but they refused. வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு அனுமதி வாங்கும்படியாக போனேன். So I had no other option. I had to go home and get permission. வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் என்னை மிகவும் தடை செய்து அந்த ஊழியத்துக்கு போகக்கூடாது, நீ விரும்பினால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஊழியம் செய்யலாம் என்று சொன்னார். As expected, they refused to allow me to serve God in the Pentecostal faith, and they said, if you want, you can go and serve God in the Roman Catholic faith. என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய உறவினர்கள் குடும்பத்திலும் இன்றைக்கும் பலரும் அந்த மார்க்கத்திலே குருக்களாக கண்ணீர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார். Even today I have relatives who are working in the Roman Catholic faith as fathers and nuns. வீட்டார் அனுமதி கொடுக்கவில்லை. But my parents gave me no permission. என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து என்னை மிகவும் தடை செய்தார்கள். My relatives hindered me. ஆனால் என்னை அழைத்த ஆண்டவர் அவருடைய அன்பு என்னை அதிகமாக நெருக்கி கொண்டிருந்தது. But the love of God who called me started constraining me. கடைசியாக இந்த அன்பின் நெருக்கம் தாங்க முடியாமல் நான் வீட்டார் எல்லாரையும் தடுத்து விட்டு நான் தனியாக இந்த ஊழியத்துக்கு புறப்பட்டு வந்தேன். என்னை அனுப்பி வைக்க ஒருவர் கூட என்னோடு வரவில்லை. Finally, because I was so constrained by this love, I could resist it no more. Resisting my own parents, I stepped out to serve God on my own. No one came to send me off. என்னுடைய தேசத்தையும் என்னுடைய இனத்தையும் என் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் தனியாக புறப்பட்டு வர வேண்டியதாக. I had to forsake my country and my kindred and my father's house and set out alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னை ஊழியத்துக்கு எடுத்தார்கள். They took me to the ministry. அங்கே ஏறக்குறைய ஒரு 4 வருடம் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். There I served God for about 4 years. என்னுடைய ஊழியத்திலே எனக்கு ஒரு திருப்தி இல்லை. But I was not satisfied in my ஏதோ ministry. என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறதை நான் I உணர்ந்தேன். realized that there was some emptiness in me. மிகவும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாலும் ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருந்தாலும் என்னுடைய ஜீவியத்திலே ஒரு சரியான நான் வாஞ்சிக்கிறது போல ஒரு பரிசுத்தமோ
என்னுடைய ஜீவியத்தில் ஒரு சந்தோஷமோ திருப்தியோ இல்லாமல் இருந்தது. 4 years I really labored for God and my ministry was blessed, but still there was no real satisfaction in my heart or real joy in those days. இனி சபையிலிருந்து ஊழியம் செய்கிறது சரியில்லை, ஒரு சன்னியாசியாக இமயமலை பக்கம் போய் மலை அடிவாரங்களில் சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லலாம் என்று சொல்லி 1977 வருடத்தின் ஆரம்பத்தில் நான் இமயமலையை நோக்கி பிரயாணம் பண்ணும்படியாக என்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு ஜெபித்து போகலாம் என்று சொல்லி ஜெபத்துக்காக உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். Then I decided it is not good to serve God in a church. So I decided I must go to the foot of the Himalayas and start serving God alone amongst the people in the villages in that area. So in the year 1977, in the early part of the year, I packed my clothes and I sat down to pray before setting out on my journey. அப்படி ஜெபித்து முடிக்கிற வேளையில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. நீ உண்மையாக எனக்காக ஜீவிக்க விரும்பினால், ஒரு ஆழமான பரிசுத்த ஜீவியத்தை நீ விரும்பினால் சிபிஎம்க்கு போ என்ற ஒரு சத்தத்தை ஒரு அசரீரி வாக்கு போல அன்றைக்கு நான் கேட்டேன். As I was concluding my prayer, suddenly I heard a voice. If you really want to serve me, if you really want to live a holy life, go to CPM. And I heard that voice clearly. அப்போது நானும் இப்பொழுது அமெரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான பாஸ்டர் ஸ்டீவன் 2 பேரும் தான் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அவர் ஊழியத்துக்காக இன்னொரு ஊருக்கு போயிருந்தார். இதற்கு இடையில் தான் இது சம்பவித்தது. At that time, one Pastor Stephen, who is now serving God in America, and I were together there. He was in another place when I saw this dream, and I was here. அவரோடும் ஆண்டவர் சிபிஎம்மில் ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அவர் எனக்கு மறைத்து விட்டார். At the same time, God had spoken to him about serving God in CPM, but he hid it from me. நானும் இந்த காரியத்தை அவருக்கு சொல்லாமல் மறைத்தேன். And I hid it from him too. ஏனென்றால் இதை சொன்னால் சொசைட்டி தலைவர்கள் ஏதாயிலும் நம்மேல் மிகவும் குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்லி பயந்து ஒருவர் மறைத்து விட்டோம். We hid it from each other because we realized if it came out in public, the heads of society would start finding fault with us. இப்படி ஒரு சத்தம் கேட்ட வேளையில் என்னுடைய பிரயாணம் சற்று தடைபட்டது. So when I heard that voice, my journey was hindered that time. அப்போது இந்த டிபிஎம் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய சபையின் பெயர் சிபிஎம் என்று இருந்தது. அதை பற்றி எனக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது. At that time, this Pentecostal mission was called CPM, or the Ceylon Pentecostal Mission, and I knew nothing about that when I heard this voice. ஆனாலும் பிரயாணம் செய்ய முடியாதபடி எனக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு பிரயாணம் நின்று போயிற்று. But I was confused about setting on my journey, and so I stopped. சில நாட்களுக்கு பிறகு கர்த்தர் ஆச்சரிய விதமாக அந்த சொசைட்டிலேயே அந்த சபையில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகி ஹெட் குவார்ட்டரில் கடைசியாக நாங்கள் இந்த சபையில் வந்து சேர்ந்தோம். Finally, a miracle took place so that there was confusion in the same society where I was serving God, and therefore I came out of there and came to this ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக நான் எந்த பைபிள் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படித்தவன் அல்ல. I have not been educated in any Bible school or college to teach the scriptures. பரம்பரையான ஒரு பெந்தகோஸ்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சண்டே ஸ்கூல் படித்து பைபிள் அறிவு உள்ளவனும் அல்ல. Nor am I acquainted with the scriptures like a traditional Pentecostal like a man born into a traditional Pentecostal family being brought up in Sunday school and so on. அதிகமாக நான் நேசித்து வாசிக்கிற ஒரே ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான். The book that I love the most and I read the most is this Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அன்றைக்கு நான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தாரால் தள்ளப்பட்டு என்னுடைய குடும்பத்தாரால் நான் ஒதுக்கப்பட்டு வந்தபோது என்னை அழைத்த அந்த தேவன் கிருபையினால் அழைத்து இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இந்த வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படி அந்த கிருபையினாலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். Rejected by the Roman Catholic religion that day, rejected by the members of my family, my God called me by His grace, and by His grace He has brought me here to share the word of God with you. மிகுந்த ஆர்வத்தோடு அநேக எதிர்பார்ப்புகளோடு
வேத வசனங்களை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். I realize how many of you have come with great anticipation to listen to the word of God. கர்த்தர் தாமே உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். May the Lord fulfill your desires. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.